எல்லா பொருளையும் எடுத்து உள்ள இருக்கிறது உள்பட பேக் பண்ணி ரெடியா வை. இன்னும் 2 மணி நேரத்துல இந்த இடத்த காலி பண்ணி இவன் புத்திசாலித்தனம் நினைச்சு முட்டாள் வேலை பண்ண வினைய பாத்தியாடா. சாரி பாஸ். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் பாஸ். போகும்போதான் வருமா பாஸ்? வரும்போது தண்டா போக முடியும். போறம்போ எல்லாம் எதுனால வந்ததுடா? இந்த மண்ணை அப்படியே சொல்லிச்சுடா. மாட்டி விட்டுறா. கரெக்டா மாட்டி விட்டான் பாத்தியா? சொல்ல சார். உடனே கிளம்பி ஃபிளாட்டுக்கு வா. ஒரு முக்கியமான கேஸ். சரி நான் வரேன் வை. ஹலோ. டேய் சங்கு சொல்றா. பேசாம கிளம்பிடலாமா மச்சான்? பெஸ்டா. டேய் என்னடா? என்னை விட்டு என் உயிர் போனாலும் போவோம். பாஸ் விட்டு போக மாட்டேன்டா. ஐயே பேசாம போடா. மூஞ்சி உடம்பே பாரு. டேய் என்னடா பாக்குற? என்னாச்சு? சார் வாங்க சார். உட்காருங்க. டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ். ஃபெனாயில் கொடு. என்னடா வாங்கினது பத்தலையா? இன்னும் வேணுமா? சார் எனக்கு பேராசலம் கிடையாது சார். பாவம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவங்க கொடுங்க சார். டேய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாரி வாரி கொடுக்கற கர்ணன்டா சார். அப்படியா? டேய் இத முதல்லயே சொல்ல கூடாதா? பரவாயில்லை இப்ப வாங்கிங்க. கொடுங்க சார். டேய் இருங்கடா. ரெண்டு பேருக்கும் தருவேன். பொறுமையா வாங்க. சார் தங்கி சார். ஏய் என்ன சார்? என்ன சார் எங்க இருக்கீங்க? இதான் சுத்தி சுத்தி அடிக்குதா சார்? இது சுத்த விட்டு அடிக்கிறது சார். ஆனா சார். டேய் ரெடி சார். என்ன? நான் ரெடி. என்ன பெட்டு போடாம எடுக்க போறாங்க? இல்ல சார், உங்களுக்கு தான் துணி போடுறது பிடிக்காது சார். உன்னை எப்படி பார்த்தாலும் பிடிக்காதடா. போடுறா. போடு. டேய் கிளம்பு. என்னடா? அடடே வாங்க. How can I help you? எஜுகேட்டட் ஃபேமிலி. லிட்டில் பிட். 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். திருட்டு நாய்க்கு படிப்பு எதுக்குடா? தேவைப்படுதா? தட்டுமா? சார் உங்களுக்கு தேவையானதையும் வாங்கிக்கிட்டு இப்போ எங்ககிட்ட இருக்கிறதையும் பிடிக்கிக்கிட்டு வேணாம் சார். உங்க போலீஸ் புத்திக்க எங்ககிட்ட காமிக்காதீங்க. புத்திசாலி மாதிரி பேசுற மாதிரி இல்லை சார். புத்திசாலி தான். ஆட்டிங் சார். போலீஸ்கார மேலேயே கைய வைக்கிறியா? நல்லா புரியுது டேய் நீ எல்லாம் இப்பதான்டா கிரிமினல். நான் எல்லாம் டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே கிரிமினல். தூக்கி ஜெயில போடு சார். தூக்கில போடுங்க சார். மாட்டீங்களா? டேய் நான் உங்க எல்லாருக்கும் பாஸ்டா. ஐயாடா பாஸ். இவர்தானே எங்க பாஸ். சார் தப்பிக்கிறேன் சார். திருட்டு வேலை என்கிட்டே காட்டுறியா? புத்திசாலி. என்னையா? உனதான் வா. You calling me? உனதாண்டா வாடா. என்ன கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ஐ அம் a software engineer actually. நீங்கலாம் யாரு? என்னடா? காலையில 5 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாடா. போடா. நீங்களா? என்ன காலங்காத்தால அதுவும் வேட்டி சட்டையோட? உங்களுக்கு தான் ட்ரவுசர் போட்டா பிடிக்காது, அதனாலதான் உனக்கு பிடிச்ச வேட்டி சட்டை போட்டு. இப்போ ஓகேவா? இவன் போடுற பிட்டுக்கு நம்ம விளக்கத்த வேண்டியிருக்கு. அது எப்படிங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? நாங்களாம் என்னதான் சோப்பு போட்டு குளிச்சாலும் கலரே வர்றதில்ல. மனசு சுத்தமா இருந்தா முகம் பிரகாசமா இருக்கும். அதனால நீங்களும் மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. சரி அதெல்லாம் விடுங்க. அப்பா எங்க? வணக்கம். வாங்க தம்பி. சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு வீணா இவ்வளவு தூரம் வந்தீங்க? வெயில் வர்றதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடலாமா? சட்டையாயிடுமா? சரிப்பா. ஆமா தம்பி, காலையில என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க. சமைப்பீங்களா? நான் இல்ல தம்பி, என் பொண்ணு கம்பங்கூழும் கேப்பக்களியும் சமைப்பா. சாப்பிட்டு பாருங்க, பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க. ஓ அப்படியா?
சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்தாங்கப்பா. சாப்பாடு ரெடி பண்ணிடுமா? அதுக்குள்ள காட்டுக்குள்ள ரவுண்ட் போயிடலாமா? போலாம். சும்மாவே காட்டுன்னு காட்டுவானுவா. இதுல வேற சூப்பரா சமைப்பான்னு சொல்றீங்களே. வர்றேங்க. சாப்பிட்டே போயிட்டு வரலாமே. தேடா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எங்க பாத்தியா அந்த கூத்த? ஐயா வணக்கம். என்ன ஓனர் காவில இருந்து கலருக்கு மாறிட்டாரு? ஏய் மச்சி இங்க போறா. ஏடா மூதேவி. முதலாளி 3 வாட்டி இருமின திரும்பி பார்க்க கூடாது மம்பட்டி. என்ன முதலாளி நீங்களா? மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே முதலாளி. மாப்பிள்ள தான்டா. பொண்ணு கிடைச்சாச்சு இல்ல, இப்ப கல்யாணம் தான் பாக்கி. முதலாளி கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. டேய் காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கடா. நாம விழுந்தடிச்சு பின்னால ஓடினா தான் அதை பிடிக்க முடியும். பாரு லுங்கிய மாட்டிக்கிட்டு ஆதிவாசிமா நிக்கிற. டேய் நாளையில இருந்து நீ வாடகைக்கு சூட் எடுத்து அதை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இங்க டீ போடணும். சுட வைக்க பால் இல்ல சூட்டா? போடா. நீ குடுக்குற காசுக்கு கோமணத்தை கூட லாண்டரியில போட முடியாது. என்ன சூட்டு அத்தி பூத்தா மாதிரி நம்ம டீ கடைக்கு வந்திருக்கீங்க? வழக்கமா நான் தான் டீயை போட்டு என் பொண்டாட்டியை எழுப்பி கொடுப்பேன். அவ ஊருக்கு போயிருக்கா. அதான் எதுக்கு சிரமப்படுவானேன்னு உங்க கடைக்கு வந்தேன். டீ என்னமோ சுமாரா தான் இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. நீங்களும் ஒரு சுமாரான கஸ்டமர் தான். என்னைக்கோ ஒரு நாள் தானே வரீங்க. என்ன பண்றது, ஏன் தலையெழுத்து. எஸ்கியூஸ் மீ, என்ன நீங்க இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதென்ன ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற பழக்கம்? சரியான லூஸ். ஏங்க என்ன ஏதோ பொலையர்னு சவுண்ட் கேட்டுச்சு? அது பையன் பேப்பரை கீழே போட்டான். பேப்பரை கீழே போட்டா அவ்வளவு சவுண்ட் வருமா? கேக்குது. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? எதுக்கு தினம் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலையறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் கல்யாணத்தன்னைக்கு தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டலான்னு போனேன். அப்பதான் முதல்ல என் முகத்தை பொண்ணு பார்த்துச்சு. உடனே அலறி அடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருச்சு. அன்னையில இருந்து இதே மனக்கோலத்தோட பொண்ணு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கேன். வக்கீல் சார் சௌக்கியமா? ஏதோ இருக்க. உங்களுக்கு சார் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? சார் எங்க தெருல 10 வருஷமா வக்கீல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வக்கீலா பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஏன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையா? என்னைக்காவது உன் கடை கேஸ் கோர்ட்டுக்கு வரல, அப்போ வச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு எந்த தெருல பொண்ணை தேடி அலைய போறீங்க? இன்னைக்கு அவ்வளவா ஒன்றும் அலைச்சல் கிடையாது. ஒரு செல்போன் கடையை திறக்கிறதுக்காக தீவிகா அவங்கள பார்க்கறதுக்கு தான் இப்படி மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். யோ மாஸ்டர், நீயும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீயும் பார்க்க வரியா? ஆமாண்ணே, புது சட்டை. இதுக்கு பேரு டிப் டாப்பா? இந்த லுங்கிய 1.5 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று தான் செலவை காமிச்சான். செலவு பண்ண வெறும் நூல் கண்டு தான் கிடைக்கும்னு திருப்பி கொடுத்துட்டான். இவனுக்கு வேலை இருக்கியா? உன்ன மாதிரி இல்ல, நீ போ. தீபிகாமா, நான் வர்றதுக்குள்ள கடையை திறந்துடாதீங்க. மாஸ்டர் நான் வாரேன். முதலாளி, தீபிகா கடை திறக்க வராங்களாம். அதுவும் 10 மணிக்கு வராங்களாம். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் முதலாளி. சுத்த லூசு பயலா இருக்குதே. ஒரு நடிகை 3 மணிக்கு வரேன்னு சொன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. 10 மணின்னு சொன்னா 2 மணிக்கு தான் வருவாங்க. நீ கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமான்லாம் கழுவி கவுத்துட்டு சாவகாசமா 2 மணிக்கு போ. கரெக்டா அவங்கள பார்த்துடலாம். இப்படி உட்காரு. எஸ் பாஸ். உட்கார்ற. ஓகே பாஸ். வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாஸ். சூப்பர் பாஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு நிமிஷம். ஹலோ, குட் மார்னிங் சார். என்ன பர்சனல் லோன் தேவைப்படுங்களா? இல்லை, லோன்லாம் வேண்டாம். சார் இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டான்னு சொன்னால் ஃபோனை வச்சிடணும். தேங்க்யூ சார். சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க பாஸ். நம்ம மாடு போலீஸ் பிடிச்சிட்டாங்களா பாஸ்? பாஸ் சொல்ற. சாம்பார் சாதமா தயிர் சாதமா? தயிர். பாஸ் வெறும் தயிரா இல்ல தயிர் சாதமா பாஸ்? வெறும் தயிர் வச்சு நாக்கா வடிக்க முடியும். தயிர் சாதம் வாங்கிட்டு வாடா. ஓகே பாஸ், வந்துடுறேன். சீக்கிரமா. சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன், தெளிவாக கேட்டுக்கங்க. நம்ம எல்லாருமே இனிமேலேருந்து சாப்பாடு மாடு வாங்கிட்டு வரான் பாஸ். ரொம்ப பசிக்குதா பாஸ்?
மாடு வந்துட்டான் பாஸ். டேய் சீக்கிரமா வாடா. பாஸ் முக்கியமான விஷயம் சொல்லணுமா? பாஸ் ஃபார்மாலிட்டிக்கு தானே ஃபோன் பண்ணேன். இல்ல பாஸ் தயிர் சாதமான டவுட்டு அதான். இனிமே மாடு இல்லை பாஸ். என்ன பாஸ் நீ சொன்ன தயிர் சாதம் தான் பாஸ் வாங்கினேன். என்ன போய் பாஸ் நம்மாலேயே நீங்க போய் எப்படி பாஸ்? பாஸ் அவனா பாருமா பாஸ். வெறும் தயிர் சாதமானு எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? நான் பேசவா? சொல்லுங்க பாஸ். இனிமே அவன் மாடல்ல மேடின்னு சொல்ல வந்தேன். சக்தி நான் உன்னை லவ் பண்ணல. ஹலோ, மேடினா அலைப்பாயுதே மாதவன் இல்லை, வெறும் மேடி. உன் கரிச்சட்டி மூஞ்சி அவர் மூஞ்சியை வச்சு பார்த்துருக்கியா இன்னைக்கு அது பக்கத்தில்? பல்பு வாங்கிட்டாரு. சாவடிச்சிருவேன். உங்களுக்கு நான் தனியாக சொல்லணுமா? உட்காருக்கல. இனிமே நம்மளை யார் கேட்டாலும் நம்மளாம் சாஃப்ட்வேர் பீப்புள். நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை ஐடி. ஓகே ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஐடி ஓகே பாஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யாருமே ஒரு எலிய கூட உள்ள விடக்கூடாது. பாஸ் இப்பதான் மேடின்னு சொன்னீங்க, மேடியா முட்டாளா? ஐடி ஓகே பாஸ். மூடு குமார், இப்போ என்னன்னு கேளு. எஸ் பாஸ். மாடு வரும்போது கதவு மூட்டு வர மாட்டேன். சாரி பாஸ். இங்கேயே வந்த போயா போ போ கோ. சரி சரி சரி. ஏய் என்னாச்சு? போன்னு சொல்லிட்டாங்க பாஸ். நீ வந்துட்ட. சீரியஸா விளையாடுறாங்க பாஸ். நான் சீரியஸா வந்துட்டேன் பாஸ். இங்க பாக்காதயா, போலீஸ் வருது, திரும்பு. பாஸ் போலீஸ் வருதா? கையை தூக்குங்கடா, ஹேண்ட்ஸ் அப். அக்கா இங்க. ஓ அங்கதான் இருக்காங்களா? ஏ அக்காவை கண்டுபிடிச்சிட்டேனே. அக்கா அடுத்தது நீங்க தான் போலீஸ். என்ன சார் இது? உங்களை பாக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன்? பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான். பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கீங்கல்ல, கொஞ்சமாவது மூளை வேணா? முழிக்கிறத பாரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்காதீங்க. இன்னைக்கு என்ன காட்டி கொடுத்த மாதிரி நாளைக்கு உங்களையும் காட்டி கொடுத்துருவாங்க சார். இங்க யார் சார் மேடி? சந்தோஷமா? சிறுப்பால் அடிப்பேன். சீரியஸா இருக்க சொன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா பேனரு? எச்சரிக்கை, உள்ளே வந்த அப்பு இது கண்ணாடி கோபின் தோப்பு. வாரோண்டி மாப்பு. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, வாட பின்னாலதான் ஓடுங்கடா. டே கோபி வாடா, சக்தி கூப்பிடுறேன். ஏய் இருப்பீங்கல்ல? ஏய் எங்க வந்து யாரை கூப்பிட்டு இருக்க? கை இல்லாதவன் கால் இல்லாதவன், ஏன் காசு இல்லாத கூட வரலாம். கண்ணாடி போடாம கோபி தோப்புக்குள்ள வந்துக்கிட்டு கரைச்சு கொடுத்துருக்கியா? தவறி வந்துட்டீங்க, தப்பிச்சு போங்கடா. வா கோபி. ஏய் போடா, நீயா போயிட்டுனா சமாதானம். நாங்களாம் அனுப்பி வச்சோம் சண்டை. எப்படி வசதி? வெட்டி அடிபட்டு சாப்பிடா. பள்ளி மண்டே எப்படி போட்டு போறேன் பாரு. இவங்க கூட்டத்திலே வேணா பெரிய செய்யக்காரனா இருப்பானோ. ரவுண்டு வேற போடுறியான், போட்டுருவானோ. எங்கடா போறீங்க? நில்லுங்கடா நில்லுங்கடா, நில்லுடா. ஆஹா இன்னைக்கு சோலா போயிட்டா. ஏய் எங்க வந்து யார் மேல கைய வச்சுக்கிட்ட? இப்ப வர போறே இல்லையாடா? பேச்சா இருக்கணும் பெருமாள். இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, நான் சண்டைக்கு போறது இல்ல. டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. பெருமாள் நீ ஸ்கூல் படிக்கும் போதே மக்கு தேடி தாண்டா. சனிக்கிழமை லீவுடா, ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தாண்டா. ஞாயிற்றுக்கிழமை லீவு தாண்டா. கண்ணாடி மகன் எங்கடா? என் கண்ணாடி குடிங்க, அதான் அப்புறம் பேசிக்கிடுவான்.
இப்ப சொல்றேன். கோபி என் மகன் எங்க சொல்றா? ஏய் ஓ ஆளுதாடா மகா ஏன்ட்ட வந்து கேட்டுக்கு இருக்க? டேய் நீ தானே அந்த பிள்ளை பிள்ளை சுத்தி தெரிஞ்ச? பெருமாள் என்னைக்கு மகா கூட்டத்துல செருப்பு கழட்டி காமிச்சா அன்னைக்கு விட்டதுடா. அப்புறமா அந்த பிள்ளை பார்க்கவே இல்லடா. ஆமா மகா தேடி தெரியுங்க என்னாச்சு? டேய் நேத்துல இருந்து மகா காணடா. கோபி உண்மையை சொல்றா? ஏய் பொம்பளை பிள்ளை காணோம்னாடா நீ தேடி வந்தீங்க. கண்ணாடி போட்டாலும் கண்ணியம் தராதண்டா அந்த கோபி. டேய் உங்க கண்ணியம்லாம் எங்களுக்கு தெரியும்டா. மகா பேரை பச்சை குத்திட்டு தெரிஞ்சதாடா நீ. ஏண்டா அதுக்காடா நீ தேடி வந்தீங்க? பாறா மாப்ள பாறா மகாவெல்லாம் என்னைக்கும் அழிச்சிட்டா. இப்ப இருளாயிடா கொஞ்ச நாள் இதாண்டா மாப்ள ஓடிக்கு இருக்கு. டேய் உண்மையை சொல்றா மகா எங்கடா? ஏய் ஓன்ட்ட போய் சொல்ல நான் என்ன செய்ய போறேன்? பொம்பளை பிள்ளை இங்க தேடி வந்திருக்கேன். வேற போய் தேடி பாருடா. லூசு பையலடா வெட்டியா வந்து ஏன்ட்ட பேசியிருக்கேன். வேற போய் தேடி பாருடா போங்கடா. ஏய் போடா பெருமாள் நல்லா முடி வளர்ந்ததுக்கு மூளை இல்லடா உனக்குலாம். போடா தேடி வந்திருக்கேன் வேற நல்ல மாப்ள சத்தி. எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுறா. எப்பனாலும் வந்து நிப்பேன் அந்த கோபி. ஆமா உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே என்னாச்சு? போயும் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லா தானே இருக்கான் பையன். நல்ல பொண்ணா பார்க்கலாம்ல. அவன் கேக்குற மாதிரி பொண்ணை நான் பார்க்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமன்னா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும் எதிர்பார்க்கறது சகஜம் தானே. இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு? எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அப்புறம் அப்பா அம்மாலாம் மறந்துட்டு அவ பேச்சை கேட்டு அவ பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்ப தான் ஈஸிமா. உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு போனா? இதே தானே பண்ணிட்டு போனா? எதுக்கு ஏன் பொண்ணை இழுக்கிற? அது அவ சாமர்த்தியம். உன் பொண்ணு மட்டும் இல்லம்மா, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணும் இதே சாமர்த்தியத்துல தான் இருக்காங்க. வந்துட்டா பேசுறதுக்கு. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு என்ன ஒருத்தி. மா ஆ புரோக்கர் பொண்ணு பார்க்க சொன்னால அதெல்லாம் முடியாதுடா. எங்க வாங்க. ஏங்க அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்செவேல்னு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டேய் உன்னால நாங்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதாதாடா? ஜீப்ல ஏத்தி ரோடா அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பாப்போம். அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிமா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சம்பந்தமே இல்லம்மா. அவள்கிட்ட பேசியிருக்கேன் என்கிட்ட பேசுற முதல்ல. நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை செழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாய மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்லிட்டல அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்ன இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றான்? நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னால தான் சொல்ல முடியல. அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது? இல்ல அவனை என்னால எதுவும் சொல்ல முடியலையே. டேய் உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அம்மா போய் மொக்க சொல்லிட்டல. இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்பா எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்? நான் பொண்ணு பார்க்க போறேன். சரி. தனியா போறேன். ஏன்? நீங்களாம் என் கூட வர முடியுமா? தாராளமா வரலாம். 4 தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி, ஊருக்கு உழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையா பேசணும். பெருமையா தானே பேசிட்டா போச்சு. ஆளுக்கு 100 ரூபா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா. வாங்க. வாங்கப்பா. ఇంట్లో నాకు తప్ప యారుకు పొరుపే ఇల్ల. అల్లుడు నేనే ఇక్కడే ఉన్నాను. ஐயோ என்னடி பண்றீங்க? டைம் ஆகுது, வெளியே வாங்கடி. மணி 9 ஆக போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு. இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டும். మంచిగా ఉన్నదా? సూపర్ బావా. నేను ఓకేవా బావా? ஐயோ பொண்ணுதான் உண்ட. ஏண்டி உன்னை பார்க்க வர்றாங்களா பொண்ணு பார்க்க வர்றாங்களா? சீக்கிரம் பொண்ணு தீசுக்கிறாண்டி. ఏమండి
மேக்கப் ஓகேவா? ஏண்டி கொஞ்சம் தூக்கல் கம்மியா இருக்குது, அள்ளி பூசிக்கோ ஏண்டி. ஐயையோ, தெரியாம விழுந்துட்டேனே இந்த குடும்பத்துல. சரியான நாடக குடும்பம். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க. வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையை வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையை வெட்டுவேன். தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கேஆர் சீனிவாசலு நீங்க தானே? లేదప్పా, ఎన్టీ రామారావు గారు ఇల్లు. నైనా నేను రెడీ నైనా. நீங்களே படி. சார் இந்த பொண்ணு தான். இது பொண்ணு இல்லப்பா. பொண்ணு இல்லையா? பேய். எங்க வீட்டு பிள்ளை. நல்லவனுக்கு நல்லவன். லேட்டஸ்டா. அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. அசரா புலி. சு அதெல்லாம் பேசுற? அண்ணன் ஒரு பரதேசி. அண்ணா ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்தா ஏன் கழுத்து போயிடும். பொண்ணு லேது மண்ணு லேது போட வெளியே. அண்ணே, கடைசியா ஒன்னு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா?